இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கடலை மிட்டாய். அது பண்ணுறதுக்கு இங்கே அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் இதில் 1 கப் அளவு வேர்க்கடலை சேர்க்குறேன். இது காஞ்ச வேர்க்கடலை, உப்பு எதுவும் சேர்க்காத வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தோல் உறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஃபுல் ஹீட்டில் வச்சு வறுக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சு வறுக்கணும். தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சால் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது, கடலை மிட்டாய் கசந்துரும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆகும் நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வர்றதுக்கு, மீடியம் ஹீட்டில் இருந்து வறுக்கும்போது. கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இடையில ஏதாவது பூச்சி பருப்பு இருந்தால் அதை எடுத்துருங்க, நல்லா இருக்காது. நல்லா ஸ்மூத்தான பருப்பாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போவே நம்மளுக்கு 1-2 கடலையோட தோல் எல்லாம் உறிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கைவிடாமல் 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கோங்க. இல்லைன்னா அடியில் இருக்க கடலை மட்டும் தீஞ்சிரும், சட்டியோடு ஒட்டிக்கிட்டு இருக்க கடலை மட்டும் தீஞ்சிரும். அதனால் இப்படி ஒரு நிமிஷத்துக்கு கிளறிக்கோங்க. கிளறிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இதோட தோலெல்லாம் எடுக்க போகிறோம். நம்மளோட பருப்பு மட்டும்தான் வச்சு இன்றைக்கி கடலை மிட்டாய் செய்ய போகிறோம். இந்த தோல் தேவையில்லை நம்மளுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக கடலை எடுத்து உள்ளங்கையில் வச்சு 2 கையாலையும் ரப் பண்ணிங்கன்னா தோலெல்லாம் தனியாக போயிடும், பருப்பெல்லாம் தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பருப்பையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், செஞ்சாச்சு. தோலெல்லாம் எடுத்துட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லத்தை கரைச்சி எடுக்க போகிறோம். வெல்லத்தில் இருக்க தூசி எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். எந்த அளவுக்கு கடலை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வெல்லம். 1 கப் கடலை எடுத்திருக்கேன், அதனால் இங்கே பொடிச்சதுக்கப்புறம் 1 கப் அளவு மெஷர் பண்ணி வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கரைக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்க்குறேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்க்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி வெல்லத்தில் தான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் தாங்க சேர்க்கணும், சர்க்கரை எதுவும் சேர்த்துறாதீங்க. வெல்லம் இல்லை கருப்பட்டி, இது 2ஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயை வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னும் ஆன் பண்ணல, அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இப்போ இதை வடிகட்டி அதே கடாயில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு வெல்லத்தில் இருக்க தூசியெல்லாம் தனியாக வந்துடும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நம்ம சிம்மில் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த வெல்லத்தோட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். இந்த டைமில் நீங்கள் ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கம்பி பதம், உடையிற கம்பி பதம் அளவுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். பாருங்கள், நல்லா சுருண்டு வருது வெல்லம். கை எடுக்காமல் நல்லா கிளறுங்க. பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் தான் நம்ம இந்த வெல்லத்தை ஊற்றி கம்பி பதம் டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது, அதனால் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது டெஸ்ட் பண்ணும்போது லைட்டாக கை சுட தான் செய்யும். தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கையில் உருட்டி பாருங்கள். இப்போ அந்த பவுலில் எடுத்து இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கும்போது அது பால் மாதிரி உருண்டு வரக்கூடாது. அப்படி உருண்டு வந்தால் நம்மளுக்கு கடலை மிட்டாய் கிறிஸ்பியாக இருக்காது. பாருங்கள், நம்மளுக்கு உருண்டு வருது. இது பதம் கிடையாது, இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு கிளறினா போதும். கிளறிட்டேன், அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன்.
பார்த்தாவே எனக்கு தெரியுது இதில் உடையிற கம்மி பதம் வரும்னு. இப்போ அதே பாகை எடுத்து தண்ணியில் போட்டு இப்போ உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், உடைச்சா இந்த அளவுக்கு உடையணும். இதுதான் பதம். இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு பிளேட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சுருங்க. அதில் தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண மிக்சரை கொட்ட போகிறோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு பீஸ் பண்ணிவிட்டு கடைசியாக எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும். நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு உடனே செட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு தான் இன்றைக்கி நான் செட் பண்ணுறேன். அந்த ஸ்பூன்லேயும் பின்னால் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ ஸ்பூனோட பேக் சைடு திருப்பி இதை நல்லா பிளேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வித்து வேணுமோ, எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் பண்ண போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது சூடாக இருக்கும்போதே பீசஸ் போட்டுறணும். ஆனால் அதை எடுக்கக்கூடாது. கட் மார்க்ஸ் மட்டும் இப்போ போட்டு வச்சிடலாம். இதை உடனே செய்யணுங்க, அப்படி இல்லைன்னா இது செட் ஆயிரும். இப்போ இது சூடாக இருக்கும்போதே நான் இது எல்லாத்தையும் செய்கிறேன். இப்போ ஒரு கத்தி எடுத்து இதோட பீசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறேன். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். கடலையும் வெல்லமும் இருந்தால் போதும். நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபியும் கூடங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியாக கட் பண்ண வரும். இப்போ நம்மளுக்கு கட் பண்ணும்போது அது கொஞ்சம் நெல்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது செட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பீஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பீஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் பக்கம் இது நல்லா ஆறணும். நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். நம்ம நெய் தடவி வச்சுருக்கிறதுனால இது ஈஸியாக எடுக்க வரும். பிளேட்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நம்மளோட கடலை மிட்டாய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.